மதுரை ஆதீனம் சென்ற கார் ஓட்டுநரின் கவனக்குறைவாலேயே விபத்து ஏற்பட்டதாக போலீஸ் தரப்பில் இருந்து விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். அண்மை செய்தி. அதேபோல பொய்யான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்புவோர் மீது தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் போலீஸ் தரப்பில் இருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஹரிபிரசாத் இணைகிறார். ஹரிபிரசாத், விவரங்கள். அதாவது மதுரை ஆதீனம் மதுரையிலிருந்து சென்னையில் நடைபெறும் சைவ மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கடந்த மே 2ஆம் தேதியன்று காலை 9 மணி அளவில் உளுந்தூர்பேட்டை வழியாக சென்னைக்கு சென்றுள்ளார். உளுந்தூர்பேட்டை ஆஜிஸ் நகர் ரவுண்டானா மேம்பாலத்தில் வழியாக சென்னைக்கு செல்லாமல் அவர் ஆஜிஸ் நகர் சர்வீஸ் சாலையில் புகுந்து உளுந்தூர்பேட்டை நோக்கி செல்லக்கூடிய சாலையில் மதுரை ஆதீனம் சென்ற ஃபார்ச்சுனர் கார் அதிவேகமாக சாலையை கடக்க முயன்ற போது சேலத்திலிருந்து சென்னை நோக்கி உளுந்தூர்பேட்டை ரவுண்டானா முன்பு வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டை கடந்து மெதுவாக வந்த மாருதி சுசுகி வாகனத்தின் பக்கவாட்டில் மதுரை ஆதீனம் பயணம் மேற்கொண்ட அந்த ஃபார்ச்சுனர் கார் மோதும் அந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகியுள்ளது. மதுரை ஆதீனம் வந்த ஃபார்ச்சுனர் கார் அதிவேகமாக அந்த சாலையை கடக்க முயன்ற போதுதான் இந்த விபத்தானது நடைபெற்றுள்ளது என்பது இந்த சிசிடிவி காட்சிகளின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. அந்த சைவ மாநாட்டில் கலந்து கொண்ட மதுரை ஆதீனம் தன்னை கொல்ல சதி நடைபெற்றுள்ளதாக ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைத்திருந்த நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையின் சார்பில் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு மதுரை ஆதீனத்தின் கார் அந்த சாலையை அதிவேகமாக கடக்க முயன்ற போது அந்த வழியாக வந்த மாருதி சுசுகி வாகனத்தின் பக்கவாட்டில் மோதி இந்த விபத்தானது நடைபெற்றுள்ளதாகவும் அந்த விபத்தில் மதுரை ஆதீனத்தின் காரின் இடது பக்கத்திலும் அந்த மாருதி சுசுகி வாகனத்தின் பக்கவாட்டிலும் லேசான சேதம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த விபத்து தொடர்பாக இரு தரப்பினரும் எந்தவிதமான புகார்களும் தெரிவிக்காத நிலையில் மதுரை ஆதீனம் தன்னை கொல்ல முயற்சி நடைபெற்றுள்ளதாக ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை சார்பில் இது ஒரு சாதாரண விபத்து தான் என்றும் சமூக வலைதளங்களில் இது போன்ற தவறான தகவலை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை சார்பிலும் நேற்றைய தினம் ஒரு விரிவான விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. அதாவது கடந்த மே 2ஆம் தேதி மதுரை ஆதீனம் சென்ற கார் சென்னைக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டானா அருகே மற்றொரு காரின் மீது இடித்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டதில் அங்கு பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டதில் மதுரை ஆதீனத்தின் வாகனம் ஆஜிஸ் நகர் மேம்பாலத்தில் செல்வதற்கு பதிலாக ஆஜிஸ் நகர் பிரிவு சாலை வழியாக சேலம் ரவுண்டானா அருகே உளுந்தூர்பேட்டை நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருந்த போது சேலத்திலிருந்து சென்னை மார்க்கமாக சென்ற அந்த மாருதி சுசுகி வாகனத்தின் மீது பக்கவாட்டில் உரசி இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளதாகவும் முன்பகுதியில் மாருதி சுசுகி வாகனத்திலும் ஃபார்ச்சுனர் காரின் இடது பக்கத்திலும் லேசான சேதம் ஏற்பட்டுள்ளது. இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிறகு 10 மணிக்கு அந்த இடத்திலிருந்து சென்று விட்டதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை ஆதீனத்தை கொல்ல முயற்சி செய்ததாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவி வருகிறது. இது போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் கொலை முயற்சிக்கான சதி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. இந்த விபத்து முழுக்க மதுரை ஆதீனம் பயணம் செய்த ஃபார்ச்சுனர் கார் வாகனத்தின் ஓட்டுநரின் கவனக்குறைவால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்ததில் மதுரை ஆதீனம் பயணம் செய்த வாகனம் அதிவேகமாக சென்று இந்த விபத்தை ஏற்படுத்தியது தெரிய வந்துள்ளதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை சார்பில் ஒரு விரிவான விளக்கமானது நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த மதுரை ஆதீனம் சென்ற ஃபார்ச்சுனர் கார் அதிவேகமாக சாலையை கடக்க முயன்ற போதுதான் இந்த விபத்து நடைபெற்றதற்கான சிசிடிவி காட்சிகளையும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த மதுரை ஆதீனம் விபத்து தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பகிரும் நபர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.